கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகால வேளையில் அப்பா உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க கிருபை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் சாமி. கர்த்தாவே என் ஜெபத்தை கேட்கிறவரே, பதில் கொடுக்கிறவரே, விடுதலை கொடுக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சாமி. கர்த்தாவே ஒவ்வொரு நாளிலும் கர்த்தாவே இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதித்து வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. தேசத்துக்காக ஒவ்வொரு நாளிலும் ஜெபித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, தேசம் முழுவதும் சமாதானத்துடைய ஆவி ஊற்றும்படியாக விடுதலை கேட்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே எழுப்புதலுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, உலகம் திருப்பி எழுப்புதல் அப்பா இந்த ஆண்டில் நடந்து கொண்டிருப்பதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் சாமி. கர்த்தாவே ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையில எழுப்புதலை நாம் ஊற்றும் ஆண்டவரே, ஒவ்வொரு திருச்சபையிலும் தேவனே சமாதானத்தை சந்தோஷத்தை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு வேலையிலும் ஆண்டவரே அப்பா ஆவியோடு அனலோடு ஆராதிக்க கிருபை அழைக்கும்படியாக விடுதலை கேட்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே இன்றைக்கு வேதத்தில் எழுதுகிற வசனங்கள் எல்லாம் நிறைவேறி விட்டது. கடைசி காலம் கடைசி நிமிடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சாமி. தேசத்தில் இருந்து ஏராளமான மக்கள் மனம் திரும்ப வேண்டி இருக்கிறது கர்த்தாவே. இன்னும் நிறைய ஊழியக்காரருடைய இந்த பூமியில உருவாக்கும்படியாக விடுதலை கேட்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே என் தேவனே கர்த்தாவே வியாதிகளை அவதிப்படுகிற மக்களுக்கு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஒவ்வொரு நாளிலும் அப்பா எத்தனையோ மக்கள் கொடிய வியாதிகளை மறுத்து கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே நீருடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி தொட்டு சுகமளிக்க முடியாது கேட்கிறேன் தகப்பனே. என்னுடைய வாழ்க்கையில கூட நீ எவ்வளவோ அற்புதங்களை செய்திருக்கிறேன், அதிசயங்களை செய்திருக்கிறேன் ஆண்டவரே. அதை கர்த்தாவே ஏராளமான மக்களுக்கு சாட்சி கொடுத்த கர்த்தாவே ஏராளமான மக்களை மனம் திரும்ப அப்பா நீர் கிருபை அளிக்க முடியாது கேட்கிறேன் தகப்பனே. இந்த வேளையிலும் அப்பா இறுதி வியாதிகளை பாதிக்கப்பட்டு அப்பா வியாதிகளை மருத்துவமனையில வீடுகளிலும் மரண போராட்டத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே நீருடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி கர்த்தாவே சுகம் அளிக்கும்படியாக கெஞ்சுகிறப்பா. சக்கரை வியாதிகள் அவதிப்படுகிற மக்களை சக்கரை வியாதியிலிருந்து விடுதலை விட தகப்பனே. கர்த்தாவே அப்பா தேசத்தில் எத்தனையோ மக்கள் படித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க, மக்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுக்கலாம்ப்பா. வயதாகி திருமணமாகாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கெல்லாம் திருமண காரியத்தை வாழ்க்கை செய்யும் ஆண்டவரே. திருமணமாகி பலன்களாய் குழந்தை பாக்கியம் இல்லையே என்று கவலையோடு கண்ணீரோடு ஏக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியத்தை அருள்படியாக கேட்கிறேன் தகப்பனே. கர்த்தாவே தேவனே அப்பா ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதி சாமி. விசுவாசிக்கிற ஒவ்வொரு மகனுக்கு தேவனே நீர் முடிப்படுதலே நீருடைய காயப்பட்ட கரத்தை நீட்டி சுகம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரப்பா. உமக்கு சித்தமானால் கர்த்தாவே அடியானைக்கு இன்னும் தேவனே வல்லமைகளை வரங்களை கொடுத்து எடுத்து பிரயோஜனப்படுத்தபடியாக விடுதலை கேட்கிறேன் தகப்பனே. உங்களுடைய கிருபை இல்லாமல் அடியான் ஒரு நிமிடம் கூட இருக்க முடியாது ராஜா. உங்களுடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளிலும் தாங்கி வெளிநடத்தி வருகிற தயவுக்காய் நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. ஊழியத்தின் பாதையில கடந்து செல்லும் பொழுது நீர் கூடவே வருகிறேன், கூடவே இருக்கிறேன் ஆண்டவரே. உண்மை போல ஊழிய செய்ய கிருபை கொடுத்திருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. கர்த்தாவே அப்பா மிகுதியான நேரங்களில் கூட கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம் தேவனே எல்லா மக்களோடும் இருந்து காத்து வழியெடுத்து வர முடியாது. இயேசுவின் பாதத்திலே கஞ்சி வந்தாடுகிறேன் ஜீவனெல்லாம் நல்ல பிதாவே.